லேண்ட் வாங்க போறப்போ இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலே லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பொதுவா நம்ம மேக்ஸிமம் லேண்ட் வாங்க போகும்போது என்ன பண்ணுவோம், ஒண்ணு நமக்கு இன்னைக்கு தேவைப்படும், அதனால ஒரு லேண்ட் வாங்க போவோம். இல்ல அப்படின்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் கழிச்சு நமக்கு லேண்ட் தேவைப்படும், அன்னைக்கு விலை உயர்ந்துடக்கூடாது, விலை உயர்ந்து நமக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு விலை குறைவா இருக்கும் போது போய் ஒரு லேண்டை வாங்கி வைப்போம். ஆனா இது எல்லாம் ஓரமா வச்சுட்டு நிலம் தேடும் போது சில நேரங்கள்ல சில இடங்கள் நமக்கு செட் ஆகாம போகலாம். இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் அது ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறதுக்காண்டி சில நேரங்கள்ல நாம ஒரு சில இடத்த வாங்காமலே வந்துடுறோம். அது முற்றிலும் தவறு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க எப்படி ஒரு இடத்துல தேடி போகும்போது அந்த இடத்துல விலை உயர்ந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு காரணம் உங்களை வாங்க விடாம இருக்கு. இல்ல அப்படின்னா அங்கனக்குள்ள எதுவுமே விற்பனைக்கு இல்லைங்கிறது உங்களை வாங்க விடாம இருக்கும். அதே மாதிரி நீங்க போய் பார்த்த இடம் நல்ல இடமா இருந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு நபர் அங்கனக்குள்ள லேண்ட் தேடி வருவார்ல, அப்போ அந்த இடத்துல நீங்க இடம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மீன் டைம்ல இருந்த உங்களோட பேஷன்ஸுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு லேண்ட் வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல இடம் வாங்கினா நல்லா இருக்குன்னு ஒருத்தர் தேடி வருவார், அவருக்காண்டி இன்னைக்கு நீங்க லேண்ட் வாங்குறீங்க. சோ இந்த மீன் டைம் ப்ராஃபிட் உங்களுக்கு.